ஹே ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சிஓசி தமிழன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, டவுன் ஹால் 13ல் ஃபயர் பால் பவர் பை சூப்பர் வச்சு அட்டாக் தான் கைஸ் பார்க்க போகிறோம். சரி வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். சரி ஓகே கைஸ், நம்ம வந்து இன்றைக்கி வந்து வார்டே 4ல் வந்து அண்டர் டவுன் ஹால்ஸ் தான் வந்தாங்க. ஸோ அவங்கள அடித்து அந்தளவுக்கு எதுவும் பெரிய டவுன் ஹால்ஸ்லாம் டஃப்பான இது மாதிரிலாம் அவங்கள அடித்து இது பண்ணியாச்சு. அப்புறம் ஓகே கைஸ், இந்த நம்ம ஆர்மி காம்போசிஷன் பார்க்கலாம். 4 பலூன், 4 விஜார்டு, 4 ஹீலர்ஸ் வாரன் சப்போர்ட் பண்ணால் ஒரு பேபி ஃபார் ஃபனலிங், அப்புறம் 4 விட்ஸு, ஒரு ஐஸ்காலம், 3 ஹெட் ஹண்டரு கம்போவில் தான் கைஸ் போகிறோம். அப்புறம் வந்து இப்போ ஹீரோ எக்யூப்மெண்ட்டை பொறுத்தளவில் கிங்குக்கு வந்து ஸ்பைக்கி பால் ஸ்கைக் பிடிச்சி, குயினை பொறுத்தளவில் ஃப்ரோசன் ஏரோ, இன்வெசிபிள் வயல், வார்டனுக்கு ஃபயர் பால், ரேச்சிட்டோம், ஃபயர் பால் ரேஸா, அப்புறமா மினியன் பிரின்ஸுக்கு வந்து நார்மல் எக்யூப்மெண்ட் தான். சரி, ஸ்பெல்ஸை பொறுத்தவரை 2 ரேஜு, 1 ஜம்ப்பு, 3 இன்விசிபிள், 2 எர்த்குவேக்கு, அப்புறம் சிசியில் 2 எட்டி, 1 வேல்கரி, 2 அப்புறம் ஸ்பெல்லில் 2 ஃப்ரீ ஸ்பெல்லு, அதுக்கப்புறம் சேஜ் மிஷனில் 1 ஃப்ளேம் ஃப்ளிங்கர் கைஸ். சரி ஓகே கைஸ், நம்ம இப்போது டேரெக்டாக மல்டிப்ளே பட்டியலில் எல்லாரும் ப்ரொசீடிங் ஆகலாம். கைஸ், நான் வந்து சர்ச்சிங் டைம் வந்து ஸ்கிப் பண்ணிடுறேன். சரி ஓகே கை, லுக் அட் திஸ் பேஸ். இந்த பேஸை பொறுத்தவரைலாம் 1.3 மில்லியன் எலிக்சர், 13K டார்க் எலிக்சர். அப்புறம் கோல்டை பொறுத்தளவில் 5 லேக் கோல்டு தான் இருக்குது, அது பிரச்சனை இல்லை. சரி ஓகே கைஸ், இந்த பேஸில் பிளான் என்ன, ஈக்கிள் மேலே ஃபயர் பாலை போட்டு கிளியர் பண்ணி, அப்புறம் 3 o'clock ஃப்ளேம் பிளிங்கர் வச்சு 3 o'clock கம்பார்ட்மெண்ட்டை கிளியர் பண்ணிவிட்டு 1 to 3 அந்த ரேஞ்சில் இதை இறக்கிற வேண்டியதான் கைஸ், மெயின் ட்ரூப்ஸா. சரி ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம வந்து வார்டனை கிரவுண்டில் வச்சு 12 o'clock இறக்கி விட்டு நம்ம வந்து ஃபயர் பாலுக்கான பிளானிங்கை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஒரு கோகோனட் லோன் ஃபார் ட்ராப் செக்கிங், பின்னாடி ஹீலர்ஸ், அப்புறம் பேபி ட்ராங்கன் ஃபார் ஃபனலிங், அப்புறம் ஒரு ஹாகர் ரைடர் சிசி புல் பண்ணலான்னு பார்த்தா நான் உள்ளே போகலை. சரி, இப்போ வார்டன் வந்து ஆர்மி கேப்பை அப்ரோச் பண்ணிட்டு கிளியர் பண்ணிட்டான். இப்போ வந்து அடுத்து இந்த டவுன் சைடில் இப்போ தான் கைஸ் இந்த ஃப்ளேம் ஃப்ளிங்கர் இறக்கி விட்ருக்கோம் 3 o'clock சைடில். இப்போது வார்டனை பார்த்தோம்னா, வார்டன் இப்போ வந்து எக்ஸ்போ அப்ரோச் பண்ணிகிட்ருக்கான். அப்புறம் அடுத்து கேனான், குயினை இறக்கி விடலாமா பார்த்தேன் கைஸ். ஆனால் குயினை இப்போ இறக்கி விட்டா குயின் வந்து பாதி அட்டாக் வரைக்கும் கூட வர மாட்டா. ஸோ அதனால் இப்போ ஸ்டோரேஜ் எலிக்சர் ஸ்டோரேஜ் ஸ்லோவாக இருக்கிறதுனால வார்டன் ஸ்பீடப் பண்ணால் வார்டனுக்கு ஒரு ரேஜ் ஸ்பெல். அப்புறம் இப்போ ஆர்ச் டவர், இப்போ ஆப்போனண்ட்டோட குயினை நம்ம வார்டன் அப்ரோச் பண்ணதுனால வார்டனுக்கு ஒரு இன்விசிபிள். இப்போது அடுத்தது ஆப்போனண்ட்டோட குயின் காலி, அப்புறம் ஸ்கேட்ரு. இப்போ ரொம்ப லேட்டாக ஆனதுனால 2 இன்விசிபிளை விட்டு ஃபயர் பால் அடிச்சிருப்பேன். இப்போ தான் கைஸ், அவ்வளோதான் கைஸ், ரெண்டு எஸ்கேப் பண்ண முடிச்சாச்சா கைஸ். அப்புறம் இப்போ வந்து ஐஸ் கோலம், பின்னாடி விச்சஸ், அப்புறம் பின்னாடி கிங்கு, குயின்னு, அப்புறம் மினியன் பிரின்ஸு. வார்டன் வந்து வருவான்னு பார்த்தா வரவே இல்லை. சரி ஓகேன்னு மினியன் பிரின்ஸ் எப்படி ஃபுல்லாக வர கண்டிஷனில் இருக்கிறதுனால புல் பண்ணி விட்டாச்சு கைஸ். அப்புறம் டவுனால் கம்பார்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி கம்பார்ட்மெண்ட் அப்ரோச் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஜம்ப் ஸ்பெல்லு, அதில் ஐஸ் கோலம் மட்டும் தான் உள்ளே போயிருக்கு. அதுக்கப்புறம் விச்சஸ்லாம் அப்படியே கிங்கை பார்த்துக்கிட்டு கிங்கு பக்கம் இந்த சைடு வந்துருச்சு. கிங்கு, குயினு, அப்புறம் விச்சஸ்லாம் வெளியில் வந்துருச்சு. அப்படியுமே சரி, நாங்கள் கோரில் இருந்த ட்ரூப்ஸு என்னங்க இருக்குன்னே தெரில கைஸ். இப்போ தான் ஒரு சிங்கிள் இதே பிடிச்சி பிக் பாயை தான் பிடிச்சி கிளியர் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் டவுன் சைடில் வந்து கிங்கு வர ஆல்மோஸ்ட் இறக்குற கண்டிஷன். நல்லா கிங்கோட எபிலிட்டி புல் பண்ணியாச்சு கைஸ். அதில் வந்து அந்த 6 o'clock கம்பார்ட்மெண்ட் அப்படியே ஃபுல்லாக வைப் ஆயிடுச்சு. அப்புறம் சிங்கிள் டார்கெட் பண்ணணும், வார்டனை பிடிச்சி ஹீட்டப் ஆகி வார்டன் கம்ப்ளீட்டாக டெக்ரூல் ஆயிடுச்சு. இப்போ நம்மள்ட்ட கையில் இருக்கிறது கிங்கும் இப்போது ஃபுல்லாக காலியாக பணம் காலி ஆகிட்டான். குயினு வித் எபிலிட்டியோடு இருக்குது. அப்புறம் ஒரு 2 விச்சு, 3 விச்சு இருக்குது கைஸ். அப்புறம் எல்லாத்தையும் பார்த்தேன் கைஸ், ஆனால் அந்த டைமை பார்க்க விட்டுட்டேன்.
டைம் ஃபெயில் ஆயிடுச்சு கைஸ் இந்த அட்டாக்கு. பரவாயில்ல, 92% 2 ஸ்டார். போனஸ் 100% ரூட் போனஸ் கிடச்சிருக்கு. அப்புறம் ஸ்டார் போனஸ் வர கிடச்சிருக்கு. சரி ஓகே கைஸ், நம்ம வந்து இந்த இப்போ வந்து அச்சீவ்மெண்ட் வேலை நம்ம கம்ப்ளீட் ஆகிருக்கு சீசனலில். சரி ஓகே கைஸ், நெக்ஸ்ட் நான் ட்ரெயின் ஆகட்டும். ட்ரெயின் டைம்னா ஸ்கிப் பண்ணிடுறேன். ஓகே கைஸ், நம்மளோட நெக்ஸ்ட் செட் ஆர்மி ட்ரெயின் ஆகிடுச்சு. லெட்ஸ் ஜம்ப் இன் ஒரு செகண்ட் அட்டாக். நம்மளோட 2வது மல்டிப்ளேயர் பேட்டிலில் தாராளமாக ப்ரொசீட் ஆகலாம். லுக் அட் தி பேஸ். இந்த பேஸில் பொறுத்தளவில் 1.3 மில்லியன் கோல்டு, 1.3 மில்லியன் எலிக்சர், அப்புறம் 7.9K டார்க் எலிக்சர். சேம் எக்ஸாக்ட் பிளான் தான் கைஸ். வார்டனை வச்சு அந்த ஃபயர் பாலை ஈகிள் மேலே போட்டு 2 எர்த்குவேக் போட்டு கிளியர் பண்ணிவிட்டு 3 o'clock ஃப்ளேம் பிளிங்கர் வச்ச வேல்யூ, அப்புறம் 1 to 2ல் ட்ரூப்ஸ் இறக்கி கிளியர் பண்ண வேண்டியதான் கைஸ். சரி ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக வார்டனை இறக்கிட்டு பின்னாடி கோகலன் ரூன், பின்னாடி ஹீலர்ஸ், அப்புறம் பேபி ட்ராகன் ஃபார் ஃபனலிங். அதே எக்ஸாக்ட் ப்ரொசீஜரில் தான் கைஸ் நான் ஃபாலோ பண்ணுறேன். சரி வார்டன் இப்போ கேனன் அப்ரோச் பண்ணி கிளியர் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் டார்க் எலிக்சர் கலெக்டர், அப்புறம் இப்போது 3 o'clock வந்து ஃப்ளேம் பிளிங்கர் இறக்கியாச்சு கைஸ். வார்டனுக்கு ஒரு ரேஸ் பேல், பிகாஸ் ஆப்பனோட கிங்கை வந்து நம்ம வார்டனை வந்து அப்ரோச் பண்ணிட்டான். சரி ஃப்ளேம் பிளிங்கரை பார்த்தோம்னா அது அப்படியே அழகாக வேல்யூ எடுத்துகிட்ருக்கு. சரி அப்படியே நம்ம வார்டன் பக்கம் வந்தோம்னா வார்டன் வந்து இந்த இதை அடிச்சுட்டு கரெக்டாக வந்துட்டான். ஃபயர் பாலை போட்டு 2 EQO போட்டோம் கைஸ். கம்ப்ளீட்டாக டேக் பண்ணியாச்சு. இப்போது ஐஸ்கோலாம் பின்னாடி விச்சர்ஸ், அப்புறம் 2 எலிடெண்டர், அப்புறம் கிங்கு, குவீனு, மினியன் பிரின்ஸு, அப்புறம் வார்டனோட இது நம்ம எடுத்துக்கணும். வார்டனோட ஈர்ப்பு இந்த வட்டம் நம்ம பக்கம் வந்துடுச்சு. பட் கிங்கை வந்து நான் சுற்றிக்கிட்டு தான் போவேன்ட்டு பின்னாடி சுற்றிக்கிட்டு போயிடுறான் கைஸ். இப்போது சரி இந்த பக்கம் இன்விசிபிள் போட்டால் உள்ளே போவான்னு பார்த்தா இன்விசிபிளை தாண்டி அப்படியே போகிறான் கைஸ். சரி இந்த பார்த்தா மினியன் பிரின்ஸ் எபிலிட்டியை தட்டி விட்டான் கைஸ். அப்புறம் டவுனால் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு தெரில. ஒரு ஜம்பு ஸ்பில்லை ஸ்கேட்ச் பண்ணி விட்டு டவுனால் கம்பார்ட்மெண்ட்டை ஆக்சஸ் பண்ணலான்னு பார்த்தோம் கைஸ். அப்புறம் குயினை டவுனாலோட கனெக்ட் ஆகிட்டா. இப்போது குயினை நம்ம ட்ரூப்ஸுக்கெலாம் ஒரு இன்விசிபிள். டவுனால் கம்ப்ளீட்டாக டேக் டவுன் பண்ணியாச்சு. சிங்கிள் எதையோ பிடிச்சி ஹீட்டப் ஆகி கம்ப்ளீட்டாக டேக் டவுன் ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரூப்ஸ்னு பார்த்தா 4 விசார்டு, அப்புறம் லூன்ஸ் வந்து கைஸ் அதையும் இறக்கி விட்டாச்சு. சிங்கிள் டார்கெட் பண்ண வந்து நம்ம கிங்கை பிடிச்சி ஹீட்டப்பாக காணிச்சு. அதனால் கிங்கோட எபிலிட்டி அதில் பார்த்தா அந்த கம்பார்ட்மெண்ட் ஆர்ச்சர் மட்டும் நிற்கிது. அந்த அப்படியே நம்ம வார்டன் அப்புறம் குயின் பக்கம் பார்த்தா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. அப்புறம் அவ்வளோதான் கைஸ். பேஸ்னு வந்துச்சு. டிஃபெண்டிங் பில்டிங் பார்த்தோம்னா மோட்டார் விசார்ட் டவர் ஒன்று இருக்குது, மோட்டார் ஒன்று இருக்குது, அப்புறம் ஒரு எக்ஸ்போ, 2 கேனன் இருக்குது கைஸ். அப்புறம் இதெல்லாம் அப்புறம் மினியன் பிரின்ஸ் ஒருத்தர் இருக்கான். இன்னொரு மோட்டார் வேறு இங்கே இருக்குது கைஸ். அவ்வளோதான் கைஸ். பேஸ் நொறுங்கிருச்சு ஃபுல்லாகவே. ஈஸியாகவே இருக்குது கைஸ். ஃபஸ்ட்டு ஃபயர் பாலை மிஸ் பண்ணாமல் இருந்தோம்னா இந்த பேஸ் எந்த பேஸாக இருந்தாலுமே ஈஸியாக 3 ஸ்டார் எடுத்துடலாம். ஃபயர் பால் மட்டும் மிஸ் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக போகும். பட் ஈஸியாக ஓபியாக தான் கைஸ் இருக்குது. அவ்வளோதான் கைஸ். 1.3 மில்லியன் கோல்டு எலிக்சர், அப்புறம் 100% ரூட் போனஸ். சரி ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்ச சேனல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா COC தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் ஸ்டே டியூன்டு.